என்ன செய்யறா? எல்லாரும் வர சொல்லிருக்க. என்ன விஷயம்? என்ன பண்ண போற? பிங்கி, பாபி எல்லாரும் வாங்க. இன்னைக்கு என் ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் கிளாஸ் இருந்துச்சுடா. அதுல டிராயிங் எப்படி வரையறதுன்னு சொல்லி கொடுத்தாங்க. சூப்பரா இருந்ததுடா பாபி. அதை திரும்பி பண்ணி பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. அதனாலதான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டேன்டா. ஆமா டியானா, நம்ம கையில வரைஞ்சா டைம் ரொம்ப எடுக்கும். அது மட்டும் இல்ல, கலர் பென்சில், ஸ்கெட்ச், பென்சில், எரேசர் பேப்பர் எல்லாமே நம்ம வாங்கணும். இதுல காசு தானே வேஸ்ட் ஆகும். கம்ப்யூட்டர்ல டிராயிங் பண்ண கத்துக்கிட்டா ரொம்ப நல்லது. ஃபுல்லாலாம் இன்னும் கத்துக்கல பாபி. சும்மா தான் சொல்லி கொடுத்தாங்க. ஏதோ என்னால முடிஞ்சத வரைஞ்சேன். வீட்ல போய் நல்லா பிராக்டிஸ் பண்ணி வர சொல்லிருக்காங்கடா. அப்ப கம்ப்யூட்டர் ஆன் பண்ணிட்டியாடா? நம்ம டிரா பண்ணி பார்க்கலாம். நாமளும் அப்படியே கத்துப்போம்ல. சரி, என்னால முடிஞ்சத பண்றேன். தப்பா பண்ணா சொல்லுடா பாபி. ஃப்ரெண்ட்ஸ், உங்க வீட்லயும் கம்ப்யூட்டர் இருந்தா இத கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாதிரி நிறைய டிராயிங் பண்ணணும்னா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்றேன். முதல்ல உங்க வீட்ல இருக்கிற கம்ப்யூட்டரை ஆன் பண்ணிக்கோங்க. அதுல பெயிண்ட் இருக்கும். அதை ஓபன் பண்ணிட்டு கர்வ் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் இதே மாதிரி நல்லா அழகா பெயிண்ட் பண்ணி வரைய முடியும். டியானா, இதுல எது வேணாலும் வரைய முடியுமா? ஆமா பாபி, நமக்கு தேவையான எல்லா வகையான டால்ஸ், கார்ஸ், பைக் எல்லாமே வரைய முடியும். இத நான் உங்களுக்கு டெய்லி சொல்லி தரேன், சரியா? அதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆமா டியானா, நல்லா இருக்கு. சூப்பரா வரையுதியே. இதுல எல்லா கலரும் இருக்கு. ஆமா பாபி, உன்னால எதை வேணாலும் வரைய முடியும். இப்ப நான் என்ன வரைகிறேன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இத பார்த்து நீங்களும் உங்க வீட்ல வரைஞ்சு பாருங்க. கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணாலே போதும், உங்களாலயும் வரைய முடியும். மீனுக்கு என்னெல்லாம் இருக்கும்? மீனோட உடம்பு வரைஞ்சிட்டேன். மீனுக்கு அழகா ஒரு கண்ணு கூட கொடுத்திருக்கேன். அப்புறம் அடுத்து நான் சொல்றேன் டியானா, மீனுக்கு செதில்லாம் இருக்கும் தானே, அதையும் தானே வரையணும். ஆமா பாபி, நீ கரெக்ட்டா சொன்ன. பாரு, இந்த மாதிரி ஒரு கோடு போட்டா அது கர்வ் மாதிரியே இருக்கா? இதே மாதிரி நிறைய கோடு போட்டுக்கறேன். அப்பதான் செடில் மாதிரியே வரும். அப்புறம் மீனுக்கு ஃபெதர் இருக்கும். நான் சொன்ன மாதிரியே ஃபர்ஸ்ட் கர்வ் கொடுத்துட்டேன். கர்வ் கொடுத்துட்டு ஒரு கோடா மீன் மேல இப்படி இழுக்கணும். இப்படி இழுத்தீங்கன்னா அப்படியே கர்வ் அச்சஸ் எல்லாம் ஃபெதர் மாதிரியே வந்துரும். பாத்தீங்களா? நீங்க எல்லாம் மீன் பாத்துட்டீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? நான் பாத்துருக்கேன் டியானா, நீ கரெக்டா அதே மாதிரி தான் வரையற. ஆமாடா பாபி, இதுல எல்லா ஆப்ஷனுமே இருக்கு. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதே மாதிரி நம்ம வரைஞ்சிடலாம். அது இருக்கிறதுனால தான் என்னால வரைய முடியுது. நம்ம கையில தான் வரைஞ்சா ரொம்ப டைம் எடுக்கும்டா பாபி. இதுதான் எப்பவுமே பெஸ்ட். பாருங்க, ஒரு கோடா போட்டுட்டு இருக்கேன். இதே மாதிரி நீங்களும் பொறுமையா பண்ணிட்டு இருக்கணும். கேப் விடாம, கையெல்லாம் ஆட்டாம இதே மாதிரி ஒரு கோடா அழகா வரையணும். நீங்க ஏதாவது நோட் புக்ல மீன் இருந்ததுன்னா அதே மாதிரி வரைஞ்சு ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு அந்த மாதிரி மீன் எதுவும் கிடைக்கலனா கிட்ஸ் கிங்டம் வீடியோ பாருங்க. அதுல எப்படி வரையணும், கம்ப்யூட்டர் எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாமே நாங்க சொல்லி இருக்கோம். அதுக்கு நீங்க கண்டிப்பா இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடணும், சரிங்களா? மேல போட்ட மாதிரி கீழேயும் ஃபெதர் இருக்கும். மீனுக்கு அதே மாதிரி கீழேயும் ஃபெதர் வரையறேன். பாருங்க எவ்வளவு அழகா ஒரே கோடு இழுத்தா டக்குனு வேலை முடிஞ்சிருச்சு.
சரி டியானா, நான் சொல்றேன். நான் ஃபிஷ் ஷாப்புக்குலாம் போயிருக்கேன். அங்க நிறைய கலர் மீன் எல்லாம் பார்த்திருக்கேன் தெரியுமா? அதுபடி நான் சொல்றேன், அது மாதிரி நீயும் பண்ணு. முதல்ல மீனோட உடம்புக்கு ரெட் கலர் கொடுத்து பாரு டியானா. பாரு எவ்வளவு அழகா இருக்குன்னு. அப்புறம் செதிலுக்கு ப்ளூ கலர் கொடுத்து பாரு. ஏன்னா ஆப்போசிட் கலர் நல்லாவே எடுத்து கொடுக்கும். எல்லாத்தையும் வரைஞ்சிட்டோம். இப்போ நமக்கு மீனுக்கு அழகா கலர் கொடுக்குமா? இப்போ வாலிலேயே கொஞ்சம் கர்வ்ஸ் கொடுத்துக்கிறேன். அங்கேயும் கொடுத்தாதான் நம்ம ஒரிஜினல் மீன் மாதிரியே வரும். நம்ம இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் கலர் கொடுக்கணும். நம்ம முடிக்காம கலர் கொடுத்தா மீன் நல்லா வராது, மீன் மாதிரியே இருக்காது. சரிங்களா? ஒன்னொன்னா கொடுத்துட்டு இருக்கேன் பாருங்க. ரொம்ப பார்த்து பொறுமையா கொடுக்கணும். எங்கேயும் ஷேக் பண்ணக்கூடாது. நீங்க அப்படி ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்கன்னா ஒரு ப்ராப்ளமும் இல்ல. இரேசர் ஆப்ஷன் கிளிக் பண்ணி இரேஸ் பண்ணிக்கலாம். இதே நம்ம நோட்ல வரைஞ்சோம் அப்படின்னா நம்ம இரேசர், பென்சில், ஸ்கெட்ச் எல்லாமே வாங்க வேண்டியிருக்கும். இதுதான் பெஸ்ட் உங்களுக்கு. இப்போ இத நான் மீன்லாம் வரைஞ்சு முடிச்சிட்டு என் மிஸ்ஸுக்கும் காமிச்சு வீடியோ எடுத்து அனுப்ப போறேன். இன்னும் உடம்புல சில பொருட்கள்லாம் கொடுத்துக்கலாம். அப்ப இன்னும் நல்லா இருக்கும். அப்புறம் ஒவ்வொரு கோடுக்கும் வேற வேற கலர் கொடுத்து பார்க்கலாம். சரியா? இப்ப பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. செதிலுக்குலாம் கூட வேற வேற கலர் கொடுத்து பார்க்கலாம். வாவ், இதுவும் சூப்பரா வந்திருக்கே. நீ சொன்ன மாதிரியே கொடுத்தேன் பாபி. ரொம்ப அழகா இருக்கு பாபி. இதே மாதிரி நிறைய ஐடியாஸ் கொடுங்க. இப்போ எல்லா கலரையும் ஒண்ணா சேர்த்து பார்க்கலாம். கலர்லாம் மாத்தி பார்க்கலாம். வாவ், பாருங்க கலர் மாத்தினா எவ்வளவு அழகா சூப்பரா இருக்குன்னு. ஆமா பாபி, இந்த பாரு கலர் எப்படி மாத்தணும்னு பாத்துக்குங்க. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ அந்த பாக்ஸ்ல கிளிக் பண்ணிக்கங்க. அத கிளிக் பண்ணிட்டு மீன் மேல வச்சு பண்ணுங்க அப்படினா உங்களுக்கு அழகா கலர் மாறிடும். அவ்வளவு டைம் எடுக்காது. ஃபுல்லா பெயிண்ட் அடிக்க டைம் எடுக்காது. ஒரு செகண்ட்ல மாறிடும். எவ்வளவு